காலையில் எந்திரிச்சதுமே குட்டி பிள்ளைக்கு மருந்தும் மாத்திரையும் தான். நேற்று டாக்டரை பார்த்துட்டு கொஞ்சம் மருந்தெல்லாம் மாற்றி எழுதி வாங்கிட்டு வந்தேன். அழுது பிறக்கி அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நெப்பும் வச்சு விட்டுட்டேன். விளையாட்டு ஜாமான் வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே படுத்துட்டேன். இது கிறிஸ்மஸ் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். சிக்கன் பிரட்டலுக்காக எண்ணெயில் சோம்பு ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக சிக்கன், நம்மகிட்ட இருக்கிற மசாலா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு உப்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துடணும். தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ் அப்படி எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே பெருசாக எந்த ஒரு செலப்ரேஷனும் இருக்காது. அன்னைக்கு லஞ்சில் ஏதாவது ஸ்வீட் இருக்கும், அவ்வளோதான். ஜவ்வரிசி பருப்பு பாயாசம் செய்கிறதுக்கு 1/4 கப் ஜவ்வரிசி பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதே கப்பில் 5 கப் அளவு தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி எடுத்த கப்பில் 2 கப் வெல்லம் எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் வெந்ததுக்கு அப்புறமா கரைச்சி வச்சுருக்கிற வெல்லம், ஏலக்காய் பவுடர், நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை, நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டணும். லாஸ்ட்டாக ஒரு 1/4 கப் அளவுக்கு சூடான தண்ணியும் சேர்த்துட்டா ரொம்ப நேரம் வரைக்கும் இறுகி போகாமல் இருக்கும். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறமா அடுப்பையுமே க்ளீன் பண்ணியாச்சு. தேங்க்யூ.